World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கரூரை சேர்ந்த தளபதி தம்பி மகேஷ் ஒரு 10 நிமிடங்கள், சீக்கிரம் வாங்க, உங்கள் பேர் சொல்லிட்டுனே வாங்க வாங்க, ஒரு 10 நிமிடங்கள் உங்களிடம் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா லக்னங்களில் சுட்சம்னு ஒரு தலைப்பு எடுத்திருக்கேன். இந்த தலைப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஜோதிடம் கற்று முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து சூரியனார் சுந்தரராஜன் ஐயாவுடைய சென்டருக்கு வந்தோம். அவர்கிட்ட தான் நாங்கள் ஆரம்பத்தில் படித்தோம். ஐயாவுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது சார ஜோதிடமாக இருந்துச்சு. எங்களுக்கு எந்த ரூட்டு அப்படிங்கிறது சரியாக தெரியலை. ஒரு கற்று வச்சுருந்தோம், ஆனாவனா மாதிரி ஜோதிடத்தை ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும், இப்படி தான் இருந்தோம். அந்த சூழ்நிலையில் ஐயாவுடைய வழிகாட்டலில் சாரத்தில் பலன் கொடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் அதை கற்றுக்கிட்ட காலங்களில் அப்படியே சின்ன சின்ன பாயிண்ட்டாக சொல்ல இன்றைக்கி ஒரு 6-7 வருடங்கள் ஆயிடுச்சு. ஐயாவுடைய பலன்களை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் சாரத்தின் வழியை. அந்த வழிகளில் பலன்கள் சரியாகுதான்னு பார்த்தா சரியாக வருது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி திருச்செங்கோடுக்கு நம்ம வந்திருக்கோம், சரிங்களா? காரில் வந்திருப்போம், பஸ்ஸில் வந்திருப்போம், சைக்கிளில் வந்திருப்போம், இப்படி பல விதமான இடத்துல வரோம். அதே உதாரணத்தை நான் இதில் சொல்கிறேன். இப்போ நம்ம மரபணு ஜோதிடம் பார்க்குறோம், சாரத்தின் பலன் பார்க்குறோம், அதே மாதிரி பராசர முறையில் பார்க்குறோம், நாடி பார்க்குறோம், சுகர் நாடி, சந்திர நாடின்னு இப்படி பல விதமான கோணங்களில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். எல்லா விதத்துலேயும் பலன் சரியாக வருதுன்னா எல்லா விதத்துலேயும் பலன் சரியாக வருது, உண்டா இல்லைங்களா? எல்லா விதத்துலேயும் பலன் சரியாக வருது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட் எடுத்து அதில் பலன் சொல்லிக்கிட்டு வரோம். எல்லாருமே ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா லக்னங்களின் சூட்சமோன்னு சொல்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் லக்னம்ன்ட்டு. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா எல்லாருக்கும் பலன் சொல்கிற மாதிரி இருக்கும். லக்னங்கிறது இங்கே திருச்செங்கோடு, தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், இந்தியான்ட்டு எங்கே இருந்தாலும் இந்த 12 லக்னத்துக்குள்ளே தானே சார் இருக்கணும், அப்படியா இல்லைங்களா? பேசுங்க, நீங்களும் பேசணும் கொஞ்சம், உண்டா இல்லைங்களா? எல்லாரும் 12 லக்னத்துக்குள்ளே அடங்குறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த லக்னங்களின் சூட்சமங்கிறது என்னுடைய தலைப்பு. இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு இன்ட்ராக்ட் மாதிரி, கலந்துரையாடல் மாதிரி பண்ணிக்குவோம். நீங்களும் பேசணும், நானும் பேசுவேன், சரிங்களா? ஒரு குடம் தண்ணி, அந்த தண்ணி தரையில் ஊற்றுறோம். எந்த திசையில் சார் போகும் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர். ஒரு குடம் தண்ணி எடுத்து தரையில் ஊற்றுறோம், எந்த திசையில் போகும் சொல்லுங்கள் சார். தண்ணி பள்ளத்தை கண்ட பக்கம் தானே போகும், உண்மையா இல்லைங்களா? பள்ளத்தை கண்ட பக்கம் தான் போகும். அதே போல தான் நம்ம லக்னத்தில் எடுத்துக்கணும். ஒரு லக்னம் அப்படிங்கிறது நீச பாதையை நோக்கி போகுங்கிறது என்னுடைய ஒரு ஆராய்ச்சி. நம்ம மாநாடு பேரே திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். அப்போ ஆராய்ச்சி பண்ண கருத்துக்களை தான் சொல்லணும், சரிங்களா? என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஆராய்ச்சி பலன் சரியாக வருது. அதை ஒரு ஒருமித்த கருத்து தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ லக்னம் அப்படிங்கிறது நீச பாதையை நோக்கி போகுன்ற என்னுடைய தலைப்பு, சரிங்களா? அப்போ இல்லை, ஒவ்வொரு மனிதனும் ஒரு தேடல் தானே இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு தேடல் வருது இல்லை? உதாரணமாக சொல்லணும்னா ஒரு படிக்காத தந்தையாக இருக்காருன்னா தன் மகனையோ மகளையோ நல்லா பட்டதாரி ஆக்கணும்னு ஆசைப்படுறாருங்களா? உண்டு. வீடு இல்லாத வாடகை வீட்டில் இருக்கவங்க என்ன ஆசைப்படுறாங்க? ஒரு புது வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏற்கனவே 2 வீலர் வச்சுருக்கவங்க கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ மனிதன் இல்லாததான் தேடி போகிறான். இந்த சூட்சமத்தில் இப்போ மேச லக்னத்துக்கு உதாரணம் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ மேச லக்னத்தில் நம்மளும் இருப்போம், நம்ம குழந்தைகளும் இருப்பாங்க, நம்ம சுற்றத்தார் எல்லாருமே இருப்பாங்க, நமக்கு வரக்கூடிய கிளைண்ட் எல்லாமே இருப்பாங்க. மேச லக்னத்துக்கு அதிபதி யாருங்க சார்? செவ்வாய். செவ்வாய் எந்த இடத்துல நீசமாகறாரு? கடகராசியில் நீசமாகறாரு, சரிங்களா? எல்லாரும் பேசணும், சரிங்களா? நீங்களும் பேசுங்க, பின்னாடியும் பேசுங்க. அதனால் கடக லக்னத்தில் நீசமாகறாரு, சரிங்களா? அப்போ மேச லக்னக்காரன் எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் பாவத்தில் போய் செவ்வாய் நீசமாகறாரு. இப்போ உதாரணத்துக்கு 12 லக்னத்தில் இருக்கவங்களும் வளர்கிறாங்க, படிக்கிறாங்க, காதல் செய்கிறாங்க. சில பேருக்கு ஜெயிக்குது, சில பேருக்கு தோக்குது, கல்யாணம் ஆகுது, பட்டப்படிப்பு படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அப்போ 12 லக்னத்துக்கும் அனைத்து சுப நிகழ்ச்சியும் வாழ்க்கையில் நடக்குது, உண்டா இல்லைங்களா? நடக்குது. அதில் மேச லக்னத்துக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் கடகத்தை நீசமாகறாரு. அப்போ 4ஆம் பாகம் குன்றியவர் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு விளக்கம் சொல்கிறேன். அப்போ மேச லக்னக்காரன் படிக்கிறான். எப்படி படிக்கிறான்? அரியர் வச்சு படிக்கிறான், காலதாமதம் பண்ணி படிக்கிறான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எம்எஸ்சி படிக்கிறான், பிஎட் படிக்கிறான். இப்படி காலதாமதப்பட்ட படிப்பாக வருது. உதாரணம், இந்த இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விதிகளை சொல்கிறேன். இப்போ 4ஆம் பாவம் தேடலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டேன். இந்த தேடலில் பார்த்தோம்னா இந்த பாவத்தை தேடி போகிறப்ப அந்த பலன்கள் கிடைக்காது ஜாதகனுக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று கிடைத்தாலும் காலதாமதப்பட்டு கிடைக்குது. 3ஆவது பார்த்தோம்னா அப்படி கிடைச்சும் அதை நிம்மதி இல்லாமல் கெடுத்து, அதாவது கொடுத்து கெடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வருது. சில பேருக்கு இது ரேரு. இது 100 ஜாதகத்தில் 10 ஜாதகத்தை ஒத்து வரும்.
கிடைச்சாலும் அபரிவிதமாக கிடைக்கிறது, 1க்கு 2 கிடைக்கிறது. அப்படி வந்து சில பேருக்கு கிடைக்குது. சில பேர் நானும் மேச லக்னம் சார், நான் கரெக்டாக படிச்சுட்டேன், எனக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கர்மாவின் அடிப்படையில், சார அடிப்படையில் பலன்கள் மாறுபடும். இது நான் சொல்லக்கூடியது பொதுவான சூட்சமம். சரிங்களா? அப்போ மேச லக்னக்காரன் வந்து 4ஆம் பாவத்தை நோக்கி தான் தேடல் உட்படுறான்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து நான் மேச லக்னக்காரனுக்கு தாயை திருப்திப்படுத்த முடியாது. ஒரு பாயிண்ட்டு, படிப்பில் வந்து அவன் தடை தாமதம் ஏற்பட்டு படிக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு மண்மனை பூமிகள் வந்து சிக்கல்கள் ஏற்படுது. வீடு வந்து கட்டுறாரு, வாங்குறாரு, குடியிருப்பார், அப்புறம் கஷ்டம்னு சொல்லி வித்துடுவார். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வருது. நீங்கள் பார்க்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு இருக்குங்களா சார்? இது ஒரு விஷயம். இதே மாதிரி ஒப்பிட்டு பார்க்குறப்ப மகர லக்னத்துக்கு சொல்கிறேன். மேசமும் மகரமும் ஒன்று. மகர லக்னத்துக்கு அதிபதி யாருங்க? சனி பகவான். அவர் எங்கே நீசமாக வர்றாரு? மேசத்தில். அவருக்கு 4வது இடம் வந்துருச்சுங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி மகர லக்னமும் மேச லக்னமும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 4ஆம் பாவத்தை தேடி போகுது. அவருக்கு வந்து இப்போ மேச லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் உச்சமாகிற இடம் மகரம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா இவர் மகர லக்னத்துக்கு அதிபதி சனி உச்சமாகிற இடம் சார் துலாமு. அப்போ வந்து உதாரணத்துக்கு நீசப்பட்ட பாதையை நோக்கி அவர் போகிறாரு. அப்போ உச்ச பலன் ஒன்று இருக்கும்ல, உச்ச பலன் கேட்காமே கிடைக்கும். மேச லக்னக்காரர் வந்து தொழிலுக்குன்னு மெனக்கட்டிட்டு கஷ்டப்பட மாட்டார். அப்பா ஒரு தொழில் வச்சிருப்பார், நடத்திக்குவார். இல்லை அவரே ஈஸியாக படித்து ஒரு வேலைக்கு போயிடுவார், நண்பர்கள் மூலியமாக வேலைக்கு போயிடுவார். இது வந்து மேசத்துக்கும் மகரத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? அதனால் வந்து இவங்களுக்கு வந்து 4ஆம் பாவம் தேடலுக்கு உட்படுது. அடுத்து வந்து ரிஷப லக்னமும் கடக லக்னமும் ஒன்று சார். ரிஷபத்துக்கு பார்த்தோம்னா எங்கள் ரிஷப லக்னம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். அவர் நீசமாகிறது கன்னி. அப்போ வந்து லக்ன அதிபதிங்கிறவர் 5ஆம் இடத்துல வந்து நீசமாகிறாரு. அப்படிங்கிறப்ப 5ஆம் இடம்ன்றது பித்திரம், குலதெய்வத்துடைய அனுகிரகம், அதே மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி 5ஆம் பாவ காரகத்துவம் அத்தனையும் வந்து அவர் வந்து குன்றி பிறந்திருக்காரு. அப்போ இதை நோக்கி தான் அவருடைய தேடல் வந்து ஏற்படுதுங்கிறது என்னுடைய ஆய்வில் எடுத்தேன். அதே மாதிரி கடக லக்னத்துக்கு அதிபதி யாருங்க சார்? சந்திரன். அவர் நீசமாகிற இடம் விருச்சகம். அப்போ அவர் வந்து ரிஷபமும் கடகமும் ஒன்று. அந்த லக்ன அதிபதி வந்து 5ஆம் இடத்துல போய் குன்றி போகிறாங்க. அப்படிங்கிறனால இவங்களுக்கு வந்து குழந்தை பேரில் தடை தாமதம் ஏற்படுது ஒன்று. அதே மாதிரி தாமதம் பண்ணி குழந்தைங்க பிறக்குது. அந்த குழந்தைங்களுக்கு நோய்வாய் உட்படுதுன்னு சொல்கிறேன் நான். 2வது பூர்வீகத்தில் வந்து சிக்கல்கள் இருக்கும். வீடு இருக்கும், குடியிருக்க முடியாது, இருந்தால் நிம்மதி இருக்காது. எய்த்து வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, அத்து பிரச்சனை சொல்லிட்டு இந்த மாதிரி வருது. அதே மாதிரி பூர்வீக சொத்தை விற்றாங்கன்னா அப்படின்னாலுமே அதில் வந்து பணங்கள் வந்து 10 கம்மியாக தான் விற்கிறாங்க. விற்ற காசும் பிரயோஜனம் இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமோ கடக லக்னமோ பார்த்தீங்கன்னா அதிகமாக பக்திமானம் இருப்பாங்க. உண்டுங்களா இல்லையா? அதிகமாக சாமி கும்பிட்றது, இந்த தேடல்கள் வந்து இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது 5ஆம் பாவத்தை குன்றி பிறந்திருக்கான்ல, அப்போ தெய்வத்தின் அனுகிரகம் எல்லாம் பிறந்திருக்கான். அதனால தான் கடக லக்னமும் ரிஷப லக்னமும் சாமி கும்பிட்டு இருப்பான். மற்ற லக்னமும் சாமி கும்பிடுவாங்க. இவங்களுடைய பக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு சொல்கிறேன் நான். சிம்ம லக்ன அதிபதி யாருங்க சார்? சூரியன். சூரியன் கெட்டு போகிற இடம், நீசமாகிற இடம் துலாமில் நீசமாகிறார். தனக்கு 3வது இடம். அப்படின்றப்ப இது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பாவத்துடைய பலன் வந்து கிடைக்காதுன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு. 2வது கிடைச்சாலும் நிம்மதி இருக்காருன்னு சொன்னேன். இந்த மாதிரி இது எடுத்துக்கோங்க. இப்போ 3ஆம் இடம் வந்து இளைய சகோதரன். சிம்ம லக்னத்துக்கு வந்து இளைய சகோதரன் இருக்கிறப்ப பார்த்தோம்னா இளைய சகோதரனால் நிம்மதி இருக்க மாட்டாங்க. அப்படி காலதாமதப்பட்டு பிறந்தாலும் அவங்கனால வந்து நிம்மதி இருக்காது. ஐயா சுந்தரராஜன் ஐயா சொன்ன மாதிரி சிம்ம லக்னத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல கெட்டு போகிறதுனால சகோதரன் இருந்தாலுமே தன்னை விட ஒரு படி கீழே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. இந்த பலன் வந்து நடைமுறைக்கு சரியாக வருது. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல கெட்டு போகிறாரு. இதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோம்னா கும்ப லக்னத்துக்கு அதிபதி யாருங்க? சனி பகவான். சனி கெட்டு போகிற இடம் மேசத்தில் கெட்டு போகிறாரு. அப்படின்றப்ப இந்த லக்னத்துக்கு இதே பலன் நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்மமும் கும்பமும் ஒன்று. அப்படிங்கிறதுனால லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால 3ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் சொல்கிறது, சகோதரன் சொல்லக்கூடியது, நகை நட்டை சொல்லக்கூடியது. இதெல்லாமே இல்லாமல் பிறந்திருக்கிறான். அப்போ சிம்ம லக்னம் கும்ப லக்னக்காரன் வந்து நகை நட்டு எடுப்பான், ஒரு மோதிரம் செயின் எதுவும் வாங்குவான். வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து கொஞ்ச நாளில் வந்து அடமான கடைக்கு போயிடுது, இல்லை தொலைஞ்சு போயிடுது. அப்போ இந்த பாவத்தை நோக்கியே தான் அவர் தேடுவார். அவரும் படிப்பார், எல்லாமே செய்வார். இந்த பாவத்தினுடைய தேடல்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா மிதுன லக்னத்துக்கு சொல்கிறேன். இப்போ மிதுன லக்னத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. லக்னாதிபதி யாருங்க? புதன். அவர் வந்து நீசமாக இடாதுங்க சார். 10ஆம் இடத்துல போய் நீசமாகிறாரு. அப்போ தொழில் பாவம் குன்றி பிறந்திருக்காரு நான் சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வந்து அந்த ஆண்களுக்கு புருஷ ரத்தினம்னு சொல்கிறாங்கல்ல, எதை சொல்கிறாங்க? சம்பாத்தியத்தை தான் சொல்கிறாங்க. அப்படின்றப்ப 10ஆம் இடம் தான் தொழில் பாவம் குன்றி பிறந்திருக்காரு. இந்த மிதுன லக்னம் 10ஆம் இடத்தை தேடுதா அப்படின்றதுனால தொழிலில் வந்து அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சுவாருன்னு நான் சொல்கிறேன். இவர் வந்து 2 தொழில் பார்ப்பார், 5 தொழில் பார்ப்பார், 7 தொழில் பார்ப்பார். உண்டா இல்லைங்களா? உதாரணம் சொல்லணும்னா சின்ன இடத்துல வந்து சின்ன வயசில் வந்து இந்த பால் பாக்கெட் போடுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலையை செய்கிறது, படித்த படிப்புக்கு ஒரு வேலைக்கு போகிறது, அப்பா பார்த்து தொழிலையும் சேர்த்து பார்த்துக்குவார். அப்புறம் வந்து பாடம் சொல்லி கொடுத்து சம்பாதிப்பார், டியூஷன் எடுத்து சம்பாதிப்பார். இப்படி வந்து பல விதத்தில் சம்பாதிக்கணும்னு சொல்லி மிதுன லக்னத்துக்கு வருது. நடைமுறையில் சரியாக வருதுங்களா இல்லையா? ஐயா வந்து கை தட்டுறாரு, இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் மிதுன லக்னத்துக்கு அதிபதி வந்து
10ஆம் பாவத்தில் நீசமாகறதுனால 10ஆம் பாவத்தை தேடி போறாருன்னு சொல்லி இந்த இதில் வருது. ஏன்னா இந்த பாவம் தேடி போறப்ப ஜெயிச்சாருன்னு சொல்லி வருது. இதில் சில பேர்த்துக்கு சுய தொழில் லாய்க்கப்படுறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அது ஜாதகத்துடைய தன்மையை பொறுத்து மாறும். இவர்கள் கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா நஷ்டமாக வருது. அது அவங்களுடைய சாரம் அது பாவத்துடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். ஆனால் 10ஆம் பாவம் தேடலுக்கு உட்படுதுன்னு நான் சொல்கிறேன். இது ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னிக்கு வருவோம். இந்த பாவம் இதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, கன்னி லக்னத்துக்கு அதிபதி யாருங்க? புதன். அதே புதன் கெட்டு போகிற இடம் மீனத்தில் கெட்டு போகிறாரு. மீன ராசி அப்படிங்கிறது 7ஆம் பாவமாக வருது கன்னிக்கு. அப்படின்றப்ப எல்லா லக்னங்களையும் 2 திருமணங்கள் நடக்குது. நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கிளைண்ட் எல்லாம் வராங்க, பலன்னு சொல்கிறோம். இந்த கன்னி லக்னத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக நடக்குது. என்ன காரணம்னா 7ஆம் பாவமே தேடலுக்கு உட்படுது. அப்படின்றப்ப திருமணம் செய்வான், அந்த வாழ்க்கை சரியாக இருக்காது. அப்போ 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிப்பான் கன்னி லக்னக்காரன். அப்படி தான் அவர்களுக்கு அமையுது. ஏன்னா அந்த உபய லக்னம்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, இங்கிட்டு தனுசு, மீனம், இது 4க்குமே 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வராரு. அதில் அந்த கன்னி லக்னத்துக்கு அருமையாக ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப் தொழில் சார். அதுலேயும் போய் அதுவும் தேடலுக்கு உட்படுதா? அப்போ அதில் போய் ஏமாந்து போகிறது, காசு விடுறதெல்லாம் இப்படி அவங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லி ஒரு பலன் எடுத்துக்கணும். 7ஆம் இடம் நண்பர்கள். இப்போ நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், அதில் வம்பு வழக்கம் கொஞ்சம் வரும். இதெல்லாம் இந்த கன்னி லக்னத்துக்கு ஈஸியாக பொருந்தி வருது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துலா லக்னம் சார். சரிங்களா? துலா லக்னம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். அவர் நீசமாகிறது சொல்லுங்க. 12ஆம் இடம் கண்ணியில் நேசமாகறாரு. அப்படிங்கிறப்ப துலா லக்ன அதிபதி போய் 12ஆம் இடம் நேசம் வர்றாரு. 12ஆம் இடம் தேடலுக்கு உட்பட்டு பிறந்திருக்காரு. இதுக்கு எப்படி பலன் சொல்லணும்னா, அவருக்கு விரயம் பண்ணுறதுக்குன்னே பிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய நல்லது செய்வார் துலா லக்னக்காரங்க. ஆனால் அதில் எதுவும் புண்ணியங்கள் இருக்காது. ஐயாவுடைய பாயிண்ட்ல முத்துக்கள் முன்னூறுன்னு ஒரு புக் இருக்கு. அதில் 12ஆம் அதிபதி சந்திரன் சம்பத்துக்காரனாக சந்திரன் 12 நீசமானால் எத்தனை புண்ணியம் செஞ்சோம் பயன் இல்லைன்னு சொல்றாரு. இது 100க்கு 100 உண்மையாக சரியாக வருது. சரிங்களா? ஐயாவுடைய புத்தகங்கள் முத்துக்கு 300 முத்துக்கள் 600ன்னு 2 புத்தகம் எழுதியிருக்காரு. விருப்பப்பட்டாங்க வாங்கி படிங்க. அருமையான பலன்கள் அது நடைமுறையில் வருது. சரிங்களா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கை தட்டுங்க, லைட்டா இல்லை தட்டுங்க. எவ்வளோ சத்தம் இந்த அரங்கத்தில் வருது. இந்த அரங்கத்தில் எவ்வளோ சத்தங்களை வச்சுக்கிட்டு நம்ம சத்தம் போடாமல் இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆமாம் சரின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் எனக்கும் கேட்காது, இங்கே அவையோரில் வீட்டு இருக்கவங்களும் கேட்காது, இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கும் கேட்காது. அதனால அவங்க சத்தங்கள் தான் அங்கே அவங்களுக்கு பிரதிபலிக்கணும். சரிங்களா? அதனால எல்லாரும் கை தட்டினா கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தட்டணும். சரிங்களா? அதனால இந்த துலா லக்னக்காரங்க அதிக விரைய செலவுகள் பண்ணுறாங்க. ஏன்னா தேடல் அங்கே தான் போயிடுது. அப்போ நான் படிப்பான், வேலைக்கு போவான், 40 லட்ச ரூபாய் வீடு வாங்கினு சொல்லிட்டு லோனை போட்டுருவான். அந்த லோனை 25 வருஷத்துக்கு கட்டிக்கிட்டு இருப்பான். அடுத்தபடியாக கார் வாங்குவான், கார் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறது, அதை கட்டிக்கிட்டு இருப்பான். அடுத்து அக்கா தங்கச்சி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நகை நட்டு சீரெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். இப்படி அவன் அவனை பார்க்குறானோ, வீட்டுக்காரனை பார்க்குறானோ, குழந்தைகளை பார்க்குறானோ இல்லை, ஆனால் சுற்றி உள்ளவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஏன்னா விரயத்தில் போய் நிற்கிது அப்படின்றதுனால அந்த தான் தேடிட்டு அவங்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்தபடியாக விருச்சகத்துக்கு வரேன். விருச்சக லக்ன அதிபதி யாருங்க? செவ்வாய். அவர் நீசமாகிற இடம் கடகம். அப்படிங்கிறப்ப 9ஆம் இடமா வருதுங்களா? வருது இல்லை? நம்ம மேச லக்னத்துக்கு 8ஆம் இடம் விருச்சகமாக வருது. அப்போ 8ஆம் இடம் மறைபொருள் ராசியில் பிறந்தவங்க விருச்சகம். அப்படி 8ஆம் இடங்கிற விருச்சக லக்னமே ஒரு மறைபொருள் இறங்கிய ராசி. அந்த லக்ன அதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் கெட்டு போகிறாரு. அப்போ பாக்கியமே இல்லாமல் குன்றி பிறந்தவங்க விருச்சக லக்னக்காரன்னு நான் சொல்கிறேன். அது விளக்கத்தை சொல்கிறேன். 9ஆம் இடம் தான் பட்டம், பதவி, புகழ், குலதெய்வத்துடைய அனுகிரகம். 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம். அப்போ தெய்வத்தின் தெய்வம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த பாவம்லாம் அவர் குன்றி பிறந்திருக்காரு. அப்போ இதெல்லாம் தேடி போவார். அப்போ விருச்சக லக்னக்காரருக்கு தான் ஐயா சொன்ன மாதிரி சுந்தரராஜன் ஐயாவுடைய புத்தகங்கள் இருக்கு. அதில் 9ஆம் இடம் பாக்கியம் செய்யக்கூடிய இடமா. அப்போ பாக்கியம் செய்வான். எப்படி பாக்கியம் செய்வான்? குலதெய்வ கோயில் டொனேஷன் கொடுக்கறது, குலதெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கிறது, அதே மாதிரி இந்த பரிவட்டம் கட்டுறது, குடமுழுக்கு பூஜை செய்யறது, இப்படி எல்லா விஷயங்களும் இந்த விருச்சக லக்னத்துக்கு அமையுது. இது நடைமுறையில் சாத்தியப்படுதுன்னா கை தட்டுங்க. கை தட்டினாதான் தெரியும். சரிங்களா? அது விருச்சக லக்னத்துக்கு இப்படி ஏற்படுது. அதே மாதிரி 9ஆம் இடம் பட்டம்னு சொல்லிட்டேன். அப்போ பேருக்கு பின்னாடி பிஎஸ்சி, பிகாம், பிபிஏன்னு வரணும். அதெல்லாம் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு தான் பிறந்திருக்கிறான். அப்போ அதை தேடி தான் ஓடுறான். அப்போ இவன் இந்த விருச்சக லக்னக்காரன் நிறைய படிக்கிறான். பிஎஸ்சி, பிகாம், எம்சிஏ, எம்காம்னு எல்லா படிக்கிறது எல்லா லக்னத்தையும் படிக்கிறாங்க. இந்த லக்னத்தில் பிறந்தவங்க நான் சொன்ன மாதிரி ஜாதகங்களுடைய தன்மையை பொறுத்து மாறுபடுது. ஒரு ஜாதகங்கள் வருது, நம்ம பலன் சொல்கிறோம். நம்ம சொல்கிற பலன் ஒருத்தருக்கு செய்கிறாரு, உடனே பலன் தரும். இன்னொருத்தரும் அதே பலனை செய்கிறாரு, ஆனால் அவர் நடக்க மாட்டேங்குதுன்னு நம்மகிட்ட திருப்பி சொல்லுவார். என்ன காரணம் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? தெரியல. என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தை அது ஒரு விஷயம். 1, 5, 9 பாருன்னு சொல்லுவார். எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்களா? லக்ன அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தபடி 5ஆம் இடம் அவனுக்கு தெய்வத்துடைய ஆசை இருக்கா, புத்தி இருக்குதான்னு பார்க்கணும். 2, 3வது பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடம் பாக்கியத்துக்கு அவனுக்கு வாழ்க்கையில் பாக்கியம் இருக்குதான்னு பார்க்கணும். இது 3 ஒன்று கொண்ட பரிவர்த்தனையோ நல்ல பலமான அமைப்புலையோ சாரமாக நல்லா வாங்கிடுச்சுன்னா அவனுக்கு சொல்கிற பரிகாரம் ஜெயிக்கும்.
செஞ்சிருவான், ஜெயிச்சிருவான். காலதாமதப்பட்டாலும் ஜெயிச்சிருவான். இந்த 1-5 வந்து குன்றி பிறந்து நீசமாயிருச்சு, வக்கரம் அஸ்தமோ பகை இப்படி எல்லா வகையிலும் இருந்துச்சு அப்படின்னா அவன் செய்வான். 2 தடவை செய்வான், 3 தடவை செய்வான். ஜோசியம் சரியில்லை, ஜோசியர் சரியில்லைன்ட்டு போயிடுவான். அவனுக்குலாம் நீ பரிகாரம் சொல்லாதீங்க. ஏன்னா சொன்னா அவன் ஜெயிக்க மாட்டான். இதுதான் உண்மை. நம்ம தோக்கலை, ஜோதிடமும் தோக்கலை, ஜோதிடர்களும் தோக்கலை. அவனுக்கு பலன் சரியா வராது. இதுதான் நடைமுறை உண்மையில். சரிங்களா? அதனால வந்து விருச்சிகலக்னக்காரங்களுக்கு வந்து பாக்கியத்தை தேடி ஓடுறவன். அதே மாதிரி வந்து 9ஆம் இடம் ஜோதிடம்னு சொல்லுவோம். உண்மையா இல்லைங்களா? ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு தனுசு தான் வந்து 9ஆம் இடமா வருது. அதனால தான் வந்து அதுக்கு குரு வந்து பிரசித்தி பெற்றோம். குருக்கு வந்து கூ எப்படி சார் வரும்? கூ போட்டு கூ வந்து சுழிச்சு விடும். அப்போ வந்து குருவை வணங்குறவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு படத்தில் பார்க்குற அம்மனுக்கு 5 தலை நாகம் இருக்கும்ல, அது வந்து காவல் இருக்கிற மாதிரி குருவை வழிபட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருநாதர் இருப்பாங்க. குருவோட பார்வையில் நேரடியாக இருக்கணும். அப்படி வந்து குருவை வழிபட்டோம்னா நமக்கு வந்து ஒரு காவலாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். உண்மையா இல்லைங்களா? குருவை வழிபடாமல் போடுறோம், குருவை மறந்துட்டு போனவன் என்ன ஆகும் அப்படி தெரியுங்களா? அதே கூ வந்து முக்காடு போட்ட மாதிரி தலையில் முக்காடு போடவும் வைக்கிது. உண்மை நடைமுறையில் பார்க்குறோம். குரு பார்வை வந்தால் கோடி தோஷ நிவர்த்தி ஆகும். அதுக்கு அந்த பழைய படத்தில் வந்து நவகிரக நாயகின்னு ஒரு படம் இருக்குது. யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? சரிங்களா? அந்த படத்தில் வந்து 9 கிரகத்துக்கும் என்னென்ன மாதிரி வந்து எப்படிலாம் ஆரம்பித்து எப்படிலாம் பலனுங்கிறத கொடுக்குறது. அந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். அதில் நிறைய விஷயங்களை குருவை பற்றி சொல்லுவாங்க. அதனால் குரு பார்வை வந்து கோடி தோஷங்களையும் கோடி புண்ணியங்களையும் தரக்கூடிய பார்வை குரு பார்வை. அந்த குரு பார்வை நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதே குரு பார்வை குரு பார்வையாயிரும். நடைமுறையில் எந்த தொழில் இருந்தாலும் சரி. அதனால் ஒவ்வொருத்தரும் குருவை வந்து பின்பற்றுங்க. இப்போ வந்து தனுசு லக்னத்துக்கு சொல்கிறேன். தனுசு லக்னத்துக்கு வந்து இதற்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. தனுசு லக்னத்துக்கு அதிபதி யாருங்க? குரு. அந்த குரு வந்து நீசமாகிற இடம் சார் 2ஆம் இடம். சொந்த 2ஆம் இடம் மகரத்தில் நீசமாகிறாரு. அவர் உச்சமாகிற இடம் சார் 8ஆம் இடத்துல போய் உச்சம் வாங்கிடுறாரு. இதில் வந்து நமக்கு வந்து இதில் டபுள் ஆக்ஷன் 500 அடிக்கடி எங்கள் ஐயா சொல்லுவார். அது மாதிரி டபுள் ஆக்ஷன் 500 மாதிரி நல்ல பலன் வராமல் கெட்ட பலன் விரைந்து கொடுக்குது. நம்ம தனுசு லக்னம் காலபுருஷனுக்கு 9வது லக்னம் பாக்கிய லக்னம்னு சொல்கிறோம். எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த லக்னங்களில் வந்து ஐயா ஒரு உதாரணம் சொன்னார். முன்னாடி 33 வயசுல கண்டம் இருக்குன்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி தனக்கு 8வது இடத்துல போய் நீசமாயிடுறாரு, உச்சமாயிடுறாரு. உச்சமாகிறப்ப என்ன 8ஆம் இடம் நமக்கு தெரியும். ஸ்டேஷனு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த பிரச்சனை, அறுவை சிகிச்சை, இந்த எல்லா பலனையும் ஜாதகன் கேட்காமையே வாழ்க்கையில் வந்துடும். நடைமுறையில் சந்திக்கிறான்னு சொல்லி வருது. உண்டா இல்லைங்களா? வருது. அடுத்து வந்து அவர் அந்த லக்னாதிபதி 2ஆம் இடத்துல நீசமாகறாருல, 2ஆம் இடங்கிறது வருமானம். இந்த தனுசு லக்னக்காரங்களாம் வந்து படிப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சம்பாத்தியம் வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் தாமதமாகுது. இது நடைமுறையில் வருது. 2வது தனுசு லக்னக்காரங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து ஆயிடுது சார். கல்யாணம் ஆயிடுது. அது நடந்த வாழ்க்கையை சரியாக நடத்திக்க முடியல. என்ன காரணம்னா 2ஆம் இடத்துல வந்து குரு வந்து கெட்டு போகிறதுனால. அதனால வந்து அப்பா அட்வைஸ், அம்மா அட்வைஸ், அக்கா அட்வைஸ் எல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு வந்து அந்த அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையை வந்து சரியாக நடத்த முடியலன்னு சொல்லி வருது. இதை மகரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், கும்பத்துக்கும் சொல்லிட்டேன். இப்போ மீனத்துக்கு வரேன். மீன லக்னத்துக்கு அதிபதி யாருங்க? குரு. அவர் வந்து நீசமாகிற இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் பாவம் தேடலுக்கு உட்படுது. நம்ம 11ஆம் பாவத்துக்கு ஒரு சில பலன் நல்ல பலனாக நம்ம படிச்சிருப்போம். அதோடைய அதில் வந்து பாக்கியம், லாபஸ்தானம் இப்படிலாம் சொல்கிறோம். அதே மாதிரி தான் 11ஆம் இடம் 2ஆம் தரமாக சொல்லப்படுதா. அந்த பாவத்துக்கு வந்து இவர் அங்கே போய் நீசமாகறதுனால அதை தேடி போகக்கூடிய சூழ்நிலை சில நேரம் ஏற்படுது. 2வது வந்து 11ஆம் இடம் மூத்த சகோதரன். அதனால மூத்த சகோதரனோ சகோதரியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து நகை நட்டு சீரெலாம் செஞ்சு ஏமாந்து போகிறது, நல்ல பேர் வாங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் இந்த மீன லக்னத்துக்கு நடக்குது. 2வது கல்யாணம் பண்ணுறப்ப அதுலேயும் பிரச்சனைகள் வந்து வருது. இந்த மீன லக்னத்துக்கு 11ஆம் இடம் வந்து ஆசைகள், அதெல்லாம் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம். அப்போ டூர் போகிறது எல்லா விஷயங்களும் வந்து இவருக்கு வந்து அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி வருது. இதெல்லாம் தேடி தான் இவருடைய நாட்டங்கள் வந்து போகும்னு சொல்கிறேன். இதை வந்து என்னுடைய நான் சொல்ல வந்த விஷயம். லக்னங்கள் சூட்சமோ இதுவே. நன்றி, வணக்கம். என்னுடைய தொலைபேசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 890 35 64 172 8903564 நன்றி, வணக்கம். அருமை அருமை. கரூர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சுபாஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். தனது கருத்துக்களை மழையாய் பொழிந்து அனைவரின் உள்ளத்திலும் இடம்பெற்று விட்டார் சுபாஷ். இதையே PDF கொடுங்க. வாழ்த்துக்கள். நல்லது.